வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே நெருங்கிடுச்சு. நம்ம ஜனநாயக கடமைய சரியா செய்ய நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கோமா? வாங்க, இந்த தேர்தலுக்கு நம்ம தயாராவது எவ்வளவு சுலபம்னு இப்ப பார்க்கலாம். தேதி வந்தாச்சு. ஏப்ரல் 23. இந்த முக்கியமான நாள்ல உங்க ஓட்ட போட நீங்க ரெடியா? பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரோட ஓட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கெல்லாம் முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? நாம முதல்ல எங்க ஓட்டு போடணும்னு கரெக்டா தெரிஞ்சுக்கணும். நம்மள நிறைய பேருக்கு எலெக்ஷன் அன்னைக்கு வர்ற முதல் டென்ஷனே இதுதாங்க. நம்ம போலிங் பூத் எங்க இருக்கு? அட, அது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது? இதுக்கு பதில் தெரியலனா போதும், ஓட்டு போடுறதே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி ஆயிடும். ஆனா கவலையே படாதீங்க. இப்பெல்லாம் டெக்னாலஜி நம்ம கையில இருக்கு. வோட்டர் வழிகாட்டின்னு ஒரு டூல் இருக்கு. அத வச்சு ஜஸ்ட் 30 செகண்ட்ல உங்க போலிங் பூத் எங்க இருக்குன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளான, வேகமான வழி. பாத்தீங்களா, இது எவ்ளோ சிம்பிள்னு? ஃபர்ஸ்ட் உங்க மாவட்டம், அப்புறம் உங்க தொகுதி. இத ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஒரே ஒரு கிளிக், அவ்ளோதான். உங்க போலிங் பூத்தோட அட்ரஸ் உடனே உங்க ஸ்கிரீன்ல வந்துரும். ரொம்ப நேரடியான, எந்த குழப்பமும் இல்லாத ஒரு வழி இது. சரி, ஒருவேளை நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணல, இல்ல வெளியூர்ல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இந்த வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப். இது உங்க மொபைல் போன்லயே எல்லா வேலையும் முடிச்சிடும். இது இந்திய தேர்தல் ஆணையத்தோட அஃபிஷியல் ஆப். சோ நம்பகத்தன்மை பத்தி கவலையே வேணாம். இந்த ஆப்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இது வெறும் போலிங் பூத் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. உங்க பேரு வோட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணலாம். உங்க ஏரியால நிக்கிற கேண்டிடேட்ஸ் யாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது உங்கள ஒரு இன்ஃபார்ம்டு வோட்டரா மாத்துது. சூப்பர்! அப்போ முதல் பெரிய பிரச்சனை சால்வ்ட். இப்போ உங்களுக்கு எங்க ஓட்டு போடணும்னு கிறிஸ்டல் கிளியரா தெரியும். ஆனா வெயிட் பண்ணுங்க, அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஆமாங்க, இதுவும் நம்மள பல பேர் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய தலைவலி தான். கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு பார்த்து அவசரத்துல தேடும்போது நம்ம ஓட்டர் ஐடி கார்டு மட்டும் கையில சிக்காது. ஐயையோ, இப்ப என்ன பண்றது? அப்ப ஓட்டு போட முடியாதா? அப்படிலாம் இல்லவே இல்ல. கவலையே விடுங்க. ஓட்டர் ஐடி கார்டு இல்லனாலும் உங்க ஓட்டு போடுற உரிமைய நீங்க இழக்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் இதுக்கும் ஒரு சூப்பரான, தெளிவான வழிய கொடுத்திருக்கு. சோ ரிலாக்ஸ். 12. ஆமாங்க, 12. இந்த நம்பர் தான் நமக்கான மேஜிக் சொல்யூஷன். இது என்னன்னா, உங்க வோட்டர் ஐடி கார்டுக்கு பதிலா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண மாற்று ஆவணங்களோட எண்ணிக்கை தான் இது. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓட்டர் ஐடி கார்டு மட்டும்தான் ஒரே ஆப்ஷன்னு கிடையாது. இந்த 12 டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒன்னு, ஜஸ்ட் ஒன்னு உங்ககிட்ட இருந்தா போதும், நீங்க தாராளமா ஓட்டு போடலாம். இதன் மூலமா எந்த ஒரு சிட்டிசனும் ஓட்டு போட முடியாம போயிடக்கூடாதுன்னு அவங்க உறுதி பண்றாங்க. இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் நிச்சயமா நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கும். உதாரணத்துக்கு ஆதார் கார்டு, பான் கார்டு, நம்ம டிரைவிங் லைசென்ஸ், பாஸ்போர்ட், ஏன் போட்டோவோட இருக்கிற பேங்க் பாஸ்புக் கூட ஓகே தான். இல்லனா MGNREGA ஜாப் கார்டு. இதுல எதுதான் இருந்தாலும் சரி, ஒண்ணே எடுத்துட்டு போனா போதும். அப்போ மொத்தத்துல நம்ம செக்லிஸ்ட் ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான். 1, உங்க போலிங் பூத்தை கண்டுபிடிங்க. 2, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஐடி கார்டு எடுத்துக்கோங்க. 3, நேரா போய் உங்க ஓட்ட போடுங்க. அவ்வளவுதாங்க விஷயம். ஓகே, இப்போ ஓட்டு போடுறது எப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இனிமே எந்த தடையும் இல்ல, எந்த குழப்பமும் இல்ல. அதனால வர ஏப்ரல் 23 அன்னைக்கு நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற உங்க குரல் அங்கே ஒலிக்கணும். என்ன சொல்றீங்க? உங்க வாக்க நீங்க கண்டிப்பா பதிவு செய்வீங்க இல்லையா?